Good morning, champions. This is Professor Austin from Government College of Technology. I am Steven as a technical champion for this session. So, என்ன பார்க்கறோம் டார்ஷன்ல ஸ்டீஜன் வந்து டெஸ்ட் கண்டக்ட் பண்ணதுக்கு அப்புறம் டெஸ்ட்ல லேர்னிங் ஃப்ரம் மிஸ்டேக் பண்ணாரு. திஸ் ஆஃப்டர் டெஸ்ட் ரீகேப் செஷன் தான் இது. ஸோ ஒரு 10 கான்செப்ட் டெஸ்ட் வச்சாரு. ஒவ்வொரு கான்செப்டை பார்ப்போம். First one, torsional rigidity. Torque required to produce a twist of 1 radian per unit length. அது என்னன்னா டார்ஷன்னா டார்க்னு தான் சொல்றாங்க. அது ஏன் டார்க்னு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்ஷனுக்கு ஏன் டார்க்னு சொல்றாங்கன்னா டார்ஷனுக்குனா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சுவலிட்டினா இஏஏ டார்ஷனுக்குனா ஜிஜே வந்து பார்த்தீங்கன்னா டி பை ஜே ஈக்குவல் டு ஜி தீட்டா பை எல் அப்படின்றது. இப்போ ஜிஜே மட்டும் தனியாக வச்சோம் அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னா டி எல் பை தீட்டா இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. டிஎல் பை தீட்டா தான் என்ன சொல்கிறாங்க, இட் இஸ் a torque required to produce 1 unit twist தீட்டா வந்து 1 ஆகிட்டாங்க per unit length of the shaft அப்படின்றாங்க. ஸோ லென்த்து 1 ஆகிட்டு ட்விஸ்ட் 1 ஆகிட்டா அதான் வந்து அந்த டார்க்கு பேர் தான் டார்ஷன் டிகிரி சொல்கிறாங்க. அடுத்தது Circular shaft is subjected to torque only. The torsional stress is. டார்ஷனல் ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா அது இப்படி தான் இருக்கும். ஸோ எப்படி இருக்குன்னா இட் இஸ் மேக்ஸிமம் அட் த அவுட்டர் சர்ஃபேஸ் இன்னர் அட் த ரொட்டேஷன் அப்படின்றாங்க. ஸோ இதான் வந்து மேக்ஸிமம் அட் த அவுட்டர் சர்ஃபேஸ் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். அடுத்து Round shaft subjected to pure torsion. The shear stress at a center axis will be 0. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பியூர் டார்ஷன் சென்டரில் 0 இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். Hollow shaft of same circular, same cross section and same material. The shaft transmit same torque. ஸோ சேம் கிராஸ் செக்ஷன்னா சேம் மெட்டீரியலாக இருந்தால் சேம் டார்க் அப்படின்னு போட்டுக்கலாம். ஆலோவாக இருந்தாலும் சரி சர்க்குலர் இருந்தாலும் சேம் கிராஸ் செக்ஷனாக ஏரியா ரிமைன் சேம். சர்க்குலர் கிராஸ் செக்ஷனில் ஏரியா இருக்கும், அதே ஆலோ சர்க்கிளில் உள்ள ஏரியாவும் அதற்கு ஈக்குவலாக இருந்ததுன்னா ஏரியா ஈக்குவலாக இருந்தால் மெட்டீரியல் ஈக்குவலாக இருந்தால் டார்க் சேமாக இருக்கும். Two shafts connected in parallel. Which of the following in each of same? ஸோ ரெண்டுமே பேரலில் இருந்தால் ஆங்கிள் சேமாக இருக்கும். இதே வந்து நமக்கு சீரிஸாக இருந்தால் டார்க் சேமாக இருக்கும். Torsional stiffness of a circular shaft inversely proportional to length. டார்ஷனல் ஸ்டிஃப்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டார்ஷனல் ஸ்டிஃப்னஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா டி பை தீட்டா தான் டார்ஷனல் ஸ்டிஃப்னஸ். டார்ஷனல் ஸ்டிஃப்னஸ் இஸ் நதிங் பட் டி பை தீட்டா. ஸோ டி பை தீட்டானா ஜிஜே பை எல். எல் வந்து இதான் வந்து டார்ஷனல் ஸ்டிஃப்னஸ். டார்ஷனல் ஸ்டிஃப்னஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த லென்த். Two shaft is required to transmit twice the power at twice the speed for which it is designed. Its diameter must. ஸோ ரெண்டு ஷாஃப்ட் இருக்கு. டிரான்ஸ்மிட் த power twice, speed twice. டு டிரான்ஸ்மிட் ட்வைஸ் த பவர் சொல்கிறாங்க, அட் ட்வைஸ் த ஸ்பீட் அப்படின்றாங்க. ஸோ என்ன பவருக்கு பார்த்தீங்கன்னா பவருக்கு வந்து டி ஒமேகா, இதையும் 2 மடங்கு ஆகுனா அது 2 மடங்குனா டார்க் வந்து ரிமைன் சேம். ஸோ டார்க் ரிமைன் சேம்னா டயமீட்டர் ரிமைன் சேம் அப்படின்றது புரிஞ்சுக்கலாம். Torsional section modulus of a shaft is called. டார்ஷனல் செக்ஷன் மாடலஸ் இன்னொரு பேர் வந்து டார்ஷனல் மாடலஸ் சொல்கிறாங்க. Unit of section modulus is. செக்ஷன் மாடலஸ்க்கு மில்லிமீட்டர் கியூப், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா மில்லிமீட்டர் பவர் 4. Two shafts will have equal strength if twisting moment of both of the shaft. ஈக்குவல் ஸ்ட்ரென்த்னா ட்விஸ்டிங் மூமெண்ட் வந்து சேமாக இருந்தால் ஈக்குவல் ஸ்ட்ரென்த் அப்படி சொல்கிறாங்க. எனக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னா 10 கான்செப்ட்டு ஃபுல்லாக டார்ஷனில் டாப்பிக்கில் டெஸ்ட் வச்சார், லேர்னிங் ஃப்ரம் மிஸ்டேக் பண்ணார். அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நமக்காக இந்த ஆஃப்டர் டெஸ்ட் ரீகேப் கொடுத்த ஸ்டீஜனுக்கு தேங்க்யூ சொல்லுவோம். தேங்க்யூ.